பொங்கலுக்கு ஏற்கனவே விடாமுயற்சி விடாமல் முயற்சி பண்ணி விட்டுட்டு போனதுனால இப்போ அந்த இடத்துல காம்படிஷனுக்கு ஜெயம் ரவியோடைய படம் உள்ளே வருது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம ஜெயம் ரவி படத்தை பற்றி பேச வேண்டியதில்லை, அது ஒரு வாரம் கட்டிடுவோம். கேம் சேஞ்சர், சங்கருடைய கேம் சேஞ்சர் படத்துடைய பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்காரு சங்கர். அதுவும் தெலுங்குல அவர் டெபியூட் டைரக்டர். அவ்வளோ பெரிய டைரக்டர் தெலுங்குல இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ராம் சரண் இதுக்கு முன்னாடி RRRல அவருக்கு ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடச்சிச்சு. சங்கருடைய படங்கள் எப்போவுமே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் பாடல்களுக்கு அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுவார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இந்த படத்துக்கு பாடல்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. இந்த 92 கோடி ரூபாயை நீங்கள் கொண்டு போய் மலையாள இண்டஸ்ட்ரியில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 படம் எடுத்துருவாங்க நல்ல கண்டென்ட் வச்சு அப்படின்னு எல்லாரும் கீழே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இது சங்கரோட ஸ்டைலு. 92 கோடி ரூபா ப்ரொடியூசர் கொடுத்தாரு, அவரும் எடுத்தார், அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குது? இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராம் சரணுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 250 அடிக்கு இந்த கட் அவுட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய கட் அவுட்டு. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு அங்கே அவருடைய சித்தப்பா தான். அது அடுத்த ஒரு விஷயம். பவன் கல்யாண், துணை முதல்வர் பவன் கல்யாணை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. வீட்டாளர்களையே கூப்பிட்டு வச்சுட்டு கேட்டால் சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேம் சேஞ்சர் படத்துக்காக பயந்து நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் தள்ளி போனது ஒரு பக்கம் உண்மை. இன்னொரு பக்கம் ஆர்கியூமெண்ட் வருது, கேம் சேஞ்சருக்கு பயந்து விடாமுயற்சி தள்ளி போயிடுச்சோ அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே விடாமுயற்சி எங்கள் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்குள்ளே இருக்குது, அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது விடாமல். அதனால் இதுக்குள்ளே வரல. இப்போது இந்த கேம் சேஞ்சர் படத்துடைய இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. இப்போது அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது 5 மணிக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஒரு சின்ன டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் 2 ராம் சரண், ஒருத்தர் பட்டிக்காட்டில் இருக்கிற புரட்சி பஞ்சாயத்து போர்டு தலைவர், இன்னொரு லீகலாக ஒன்று பண்ணுறவர், ஏதோ ஒரு இடத்துல கலெக்டராக இருக்கிறவர் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த கதை சொல்ல வருது. சங்கருடைய படங்கள் நமக்கு பார்த்து பழகி போன கடங்கள். இப்போது நமக்கு பார்த்து பழகி போன இந்த படங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக இந்த படம் சலிப்பு தட்டும். ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய அந்நியன் படமாக இருக்கட்டும், சரி, எல்லா படங்களுமே ரீமேக் பண்ணுங்க. அவருடைய ஜென்டில்மேன் படத்தை சிரஞ்சீவி அங்கே பண்ணியிருப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியன் படம், பேன் இண்டியா படமாக எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி காதலன் படம் எல்லாமே போயிருக்கும். ஸோ இந்த படம் அங்கே போகும்போது என்ன இம்பேக்டாக கொடுக்க போகுது, அங்கே சங்கரை அங்கே ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பக்கம் அவருக்கு வச்சிருக்க டெஸ்ட்டாக தான் இந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் ராம் சரண் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா ராம் சரண் ஓகே, அவர் ஃபைன், அவர் ஒரு பெரிய ஆக்டர், அங்கே இருக்கலாம். இங்கே அதை விட தூக்கி சாப்பிட்ற நிறைய பேர் இருக்காங்க. இங்கே மாஸ்லாம் செட் ஆகாது. மாசுங்கிறது ஒரு லெவல் ரேஞ்சு தான். ஒரு ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் மாஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ எங்கள் சூப்பர் ஸ்டார் என்னடா பண்ணுவீங்க, மாசுக்கே மாசு கொடுத்தவர் அவர்தாயா அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறையா இருக்கும். ஸோ இந்த கேம் சேஞ்சர் படம் அவங்களுக்கு கேம் சேஞ்சராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சங்கருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சாக இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. அவர் வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ராம் சரணை இங்கே அக்செப்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு இது ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தாகணும். ஓவராலாக இது நமக்கு கேம் சேஞ்சர் பிடிக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.